ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அனீம் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வருஷத்தில் 2024 என்னென்ன அனீம்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது அண்டு கொஞ்சம் ஹை ஆன்டிசிபேட்டடான அனீம்ஸை தான் என்கிட்ட இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலிட் என்டையர் இந்த அனீம் வந்து இப்போ வரைக்கும் டோட்டலாக 2 சீசன் வந்திருக்கு அண்ட் 3வது சீசன் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேருந்து ரிலீஸ் ஆகுது. நம்ம ஜான் மந்தே தான். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். பட் எப்படியோ அவங்க வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் என்டையர் நம்ம சீசன் 3 முடிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் இருக்குது. பட் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நம்ம இந்த அனிமை பார்க்கலாம். ஆக்சுவலாக நானும் இது வந்து என்னோட டாப்பான வாட்சிங் லிஸ்ட்டில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். நானும் இதுக்கு இன்னும் சீசன் 1 and 2 பார்க்கல. பட் ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக கேள்விப்பட்டதுலேருந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு அனிமுன்னு நிறையவே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டிப்பாக இது பார்க்கணும். ஸோ இன்னும் நம்ம ஒன் பீஸ் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் அது முடித்ததுக்கு அப்புறமா தான் மிச்சம் இது இருக்க அனிம்ஸ் எல்லாத்தையும் என்னால் பார்க்க முடியும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹை ஆன்டிசிபேட்டடான அனிம் நம்ம சோலோ லெவலிங்கோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜான் மந்த்லேருந்து தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் இது லைக் இப்போ தான் அது ரிலீஸ் ஆக போகுது. இன்கேஸ் இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதை பார்த்துடலாம். ஸோ சோலோ லெவலிங் என்ன கான்செப்ட்னா ஆக்சுவலி இதோட மாங்காவோட ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஒரு ஆர்காட்டம் இதை மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். அண்டு நான் படித்தது ஃபர்ஸ்ட் மாங்கா சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும்தான். ஃப்ரெண்டு தான் வந்து ஃபோனில் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி விட்டார். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இது வந்து படித்து பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. அண்டு லைக் ஒரு மாங்காவை படிக்கும்போது என் மைண்டில் வந்து விஷுவல் வைஸாக நிறைய ஓடி இருந்ததா. ஸோ இந்த அனிமுக்காக நான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கான்செப்ட் வந்து ஜஸ்ட் இது தான், ஒரு தனி டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அண்ட் கேம் விளாட்ற மாதிரி எல்லோரும் உள்ளதில் இறங்கி அண்ட் அதில் வந்து நிறைய மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃப்பில் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு லெவல் லைக் கொஞ்சமாக விளையாடல லெவல்ஸ் ஏறும் அண்ட் இவருக்கு கொஞ்சம் இன்ஃபினிட்டியான லெவல் ஏற ஆரம்பிச்சிருமா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அதான் நம்ம என்னன்ட்டு இந்த அனிமில் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஹை ஆன்டிசிபேட்டடான அனிம் நம்ம சோலோ லெவலிங்கோ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜான் மந்த்லேருந்து தான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இன்கேஸ் இது லைக் இப்போ தான் அது ரிலீஸ் ஆக போகுது. இன்கேஸ் இதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் இதை பார்த்துடலாம். ஸோ சோலோ லெவலிங் என்ன கான்செப்ட்னா ஆக்சுவலி இதோட மாங்காவோட ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ஒரு ஆர்காட்டம் இதை மட்டும் தான் நான் படிச்சிருக்கேன். அண்டு நான் படித்தது ஃபர்ஸ்ட் மாங்கா சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று மட்டும்தான். ஃப்ரெண்டு தான் வந்து ஃபோனில் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி விட்டார். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இது வந்து படித்து பார்த்தேன், பயங்கரமாக இருந்தது. அண்டு லைக் ஒரு மாங்காவை படிக்கும்போது என் மைண்டில் வந்து விஷுவல் வைஸாக நிறைய ஓடி இருந்ததா. ஸோ இந்த அனிமுக்காக நான் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு கான்செப்ட் வந்து ஜஸ்ட் இது தான், ஒரு தனி டைமென்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும் அண்ட் கேம் விளாட்ற மாதிரி எல்லோரும் உள்ளதில் இறங்கி அண்ட் அதில் வந்து நிறைய மான்ஸ்டர் கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரியல் லைஃப்பில் அமௌண்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் எடுத்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு லெவல் லைக் கொஞ்சமாக விளையாடல லெவல்ஸ் ஏறும் அண்ட் இவருக்கு கொஞ்சம் இன்ஃபினிட்டியான லெவல் ஏற ஆரம்பிச்சிருமா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அதான் நம்ம என்னன்ட்டு இந்த அனிமில் பார்த்துடலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம டீமன் ஸ்லேயரோட சீசன் 4 பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் இந்த மந்தில் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதான் இனிஷியலான அப்டேட்டு. அண்டு டீமன் ஸ்லேயர் இது முன்னாடி நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அவங்கள ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட விஷுவல்ஸ் தான் செம்மையாக க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு அனிமியில் இந்த மாதிரியான ஒரு விஷுவல்ஸை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இப்போ வர எல்லா அனிமிலையும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. பட் டீமன் ஸ்லேயர் வந்து ஒன் ஸ்டெப் மேலே இருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல 3Dயாகவும் இருக்கும். அட் எ டைம் அதை யூனிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட மியூசிக்கு அண்டு எல்லா கேரக்டர்ஸ் அண்டு ஒரு வில்லன் கேரக்டரை சாவடிக்கும் போது நம்மளை இமோஷ்னல் ஆக்கிடுவாங்க. அண்ட் அந்த வில்லனே வந்து சாவாத அந்த மாதிரி ஒரு ரியாக்ட் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருமா. அதுதான் வந்து என்கிட்ட இந்த அனிமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம ஹீரோ எப்போவுமே அல்டிமேட்டமாக இருப்பார். பட் வில்லன்ஸும் வந்து ஒரு நல்ல ஸ்டோரி லைனோட கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கைஜூ நம்பர் 8ன்னு சொல்லிட்டு இன்னொரு அனிம். அண்ட் இது கூட நான் ஒரு ஏப்ரல் மந்தில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இந்த அனிமோட ஒரு ஏன் ப்ரோ இதை கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா ஹை ஆன்டிசிபேட்டேஷன் இருக்குது லிஸ்ட்லன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே நம்ம நிறைய கைஜூஸ் கேட்டகிரியான அனிம்ஸ்லாம் வந்து வந்திருக்கு தான். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட் வைஸில். அண்ட் ஒரு நல்ல ரிவ்யூ இருக்குது மாங்கா சைடில். அண்ட் அதனால தான் இது வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் லிஸ்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் வந்திருக்கு. லைக் நம்ம சோலோ லெவலிங்கெல்லாம் எப்படி ஒரு மாங்கா சைட்லேருந்து நல்ல ஃபேமஸ் அண்ட் ஹிட் ஆனதுலேருந்து அதை அப்படியே வந்து இப்போது அனிமியாக உருவாக்கியிருக்காங்க. அதே தான் நம்ம கைஜூ நம்பர் 8. அண்டு அப்கமிங் இது எப்படி வருதுன்னு டெஃபினட்டாக பார்த்துலாம். ஆனால் கண்டிப்பாக கிரேஸ் பயங்கரமாக இருக்குது.
அண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 தான் அது இன்னும் கூட ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. பட் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் ஆர் மிட் ஆஃப் 2024 நம்ம என்கிட்ட ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் நம்பவே முடியல, அவ்வளோ பாப்புலரான ஒரு அனிமு. இதுக்கு 2 சீசன் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் ஒன் பஞ்ச் மேன் ஆர் நம்ம சைத்தாமா பற்றி தெரியாமல் அனிம் உலகத்தில் யாருமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு பாப்புலரான அனிமே ஏன் அவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு புரியல எனக்கே. பட் அவங்க சீரியஸாக நிறைய சீசன் வைஸ் நிறைய எபிசோட்ஸோடு கொண்டு வந்தாங்களா, கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறாங்க. அவ்வளோ ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த அனிமுக்காக தான். அண்ட் இது வந்து நம்ம 2023 ரிலீஸ் ஆகிக்க வேண்டியது, அது ஃபைனல் வரைக்கும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம 2024 ஏதாச்சும் ரிலீஸ் ஆகும் நம்புகிறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம ஜுஜுட்சு கைசனோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா நம்ம 2025 இந்த வருஷத்தோட எண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இன்னும் சீசன் 2 பார்க்கல, அதுதான் உண்மை. ஏன்னா சீசன் 1 பார்த்தேன், அல்டிமேட்டாக தான் இருந்தது. அண்டு அதுக்கு இன்னும் நான் சீசன் 2 ஃபுல்லாக வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் சீசன் 2 முடிஞ்சிருச்சு எனக்கும் தெரியும், பட் அது இன்னும் டைம் கிடைக்கல. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா கண்டிப்பாக அதை சீசன் 2 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம். பட் நிறைய ரிவ்யூஸ்லாம் நானும் லைக் ஆர்டிகல்ஸ்லாம் படிப்பேன்ல, அண்ட் அதுலேருந்து நிறையவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் எனக்கு தெரியல, சீசன் 1 சீசன் 2 பெட்டராக இருந்து தான். இன்கேஸ் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருந்துருக்குன்னு வேணால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக நான் சீசன் 2 பார்ப்பேன். அண்ட் சீசன் 3 இந்த வருஷத்தோட எண்ட்லேயும் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம செயின்சா மேனோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுலேயும் கொஞ்சம் டவுட், ஏன்னா அதுக்குள்ளேயே அது ரிலீஸ் ஆகாது. இதோட சீசன் 1 வந்து நம்ம 2023 தான் ரிலீஸ் ஆகிருந்ததா. ஸோ அதுக்குள்ளேயே ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் என்ன இருந்தாலும் பாப்புலாரிட்டி வைஸ் செம்மையாக ரீச் ஆகிருக்கு. அண்டு லைக் நார்மலாக அனிமெல்லாம் நம்ம வீட்டிலலாம் பார்க்க மாட்டோம் ஃபேமிலியாக, அதனால் நீங்கள் இந்த அனிம் கூட பார்க்குற மாதிரி வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் நல்லபடியாகவே பண்ணியிருப்பாங்க இந்த அனிமில், அதனால சொல்கிறேன். இன்கேஸ் ஃபேமிலியாக பார்க்கலான்னு நினச்சா கூட செயின்சா மேனோட தப்பி தவறி பார்த்துடாதீங்க. அண்டு உள்ளே வந்து கண்டென்ட் ஃபுல்லாகவே பிளட்ஷெட்டாக தான் இருக்கும், ரத்தம் தெரிகிற மாதிரி. நம்ம ஹீரோவே தான் என்கிட்ட செயின்ஸாவே தான் அவரோட பவரே வந்து செயின்ஸா தான். அண்ட் அதில் அவர் நிறைய மான்ஸ்டர்ஸில் சாவடிப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆசை. அது என்ன ஆசை அதெல்லாம் நீங்கள் அனிம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம 2024 கொஞ்சம் ஹை ஆன்டிசிபேட்டடான அனிம்ஸ், பட் இன்னும் எக்கச்சக்கமான அனிம் இருக்குது. அண்டு நான் மெயினாக கொஞ்சம் பாப்புலாரிட்டி அண்ட் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச அனிமை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக இன்னும் நிறைய அனிம்ஸ் இருக்குது. அண்டு அனிம் உலகத்துலேயே ஃபுல்லாக வாழ்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இதோட நிறைய அனிம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாப்புலாரிட்டியான அனிம் இல்லை கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ஆன ஒரு அனிம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா, அதுவும் நம்ம இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆகிற கண்டினியூட்டியாக இருக்கலாம், இல்லை புதுசாக ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை மேக்ஸிமம் பார்க்க ட்ரை பண்ணுவேன். அண்ட் இன்னும் நம்ம அனிம் கம்யூனிட்டி தமிழ்நாட்டில் லைக் நம்ம தமிழ் சைட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறது தான் என்னோடய ஐடியாவே. அண்ட் அதே மாதிரி உங்கள் அனிம் ஃபேன்ஸ் யாரும் இருந்தாங்களோ அவங்களையும் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.